பிரைஸ் லார்ட். எல்லாரும் கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். தேவனோட கிருபையினால இந்த வருஷத்துல 2 மாதத்தை நம்ம கடந்து 3வது மாதத்துக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோம். கடந்த 2 மாதங்களும் தேவன் நம்மள கிருபையா, இரக்கமா, தயவா வழி நடத்தி வந்திருக்காரு. இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியா நம்மளோட ஆயுஸ் நாட்களை கூட்டி தந்து இந்த நாளை காண கிருபை செஞ்சிருக்கிறாரு. அதனால நான் எப்பயும் சொல்றதா இப்பயும் சொல்றேன், தேவனோட பிரசன்னத்தில் ஒரு அரை மணி நேரமாவது அமர்ந்து அவரை துதித்து ஆராதிச்சுட்டு இந்த புதிய மாதத்துக்குள்ள, இந்த புதிய நாளுக்குள்ள கடந்து செல்லுங்க. நிச்சயமா தேவன் இந்த மாதத்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி வைப்பார். இப்போ வாங்க இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்க்கலாம். இந்த மாதத்துக்கு என்று தேவன் நம்மளுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்தாது நம்ம பயப்படுவோம். பயம் எதனால வருது அப்படின்னா, நம்ம நினச்ச விஷயம் நினச்ச மாதிரி நடக்காதப்போ பயம் வரும். சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருந்தால் பயம் வரும். வியாதியை பார்த்து பயம் வரும். சாவை பார்த்து பயம் வரும். முக்காவாசி நேரம் நம்மளுக்கு வர பயம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை பார்த்து தான் வரும். ஸோ இந்த நாளில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அந்த பயத்தை தேவன் நீக்கி போட போகிறாரு. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்த்து பயப்படுறோம் அப்படின்னா அந்த விஷயம் இல்லாமல் போனாதான் நம்மளுக்கு அந்த பயம் போகும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பாம்பு வந்துருச்சு, அந்த பாம்பை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குன்னா அந்த பாம்பு போயிடுச்சு இல்லை செத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பாம்போட பயம் போயிடும். இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நம்ம எந்த விஷயத்தை பார்த்து பயப்படுறோமோ அந்த விஷயத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த பயத்தை நம்ம கிட்ட இருந்து நீக்கி போட்டு நம்ம சந்தோஷப்படும்படியான பெரிய காரியங்களை தேவன் நம்மளோட வாழ்க்கையில செய்ய போறாரு. நீங்க வாங்கின கடனை பார்த்து பயப்படுறீங்களா? கையில காசு இல்லைன்னு பயப்படுறீங்களா? இந்த மாதத்துல தேவன் உங்களுக்கு என்ன கடனா இருந்தாலும் அதை முறித்து வர நாட்கள்ல நீங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கும்படியா தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். ஏதாவது ஒரு வியாதியை பார்த்து பயப்படுறீங்களா? அந்த வியாதி இருந்த இடத்துக்கான அடையாளமே தெரியாதபடி அந்த வியாதியை உங்கள இருந்து நீக்கி போட்டு உங்களை ஒரு சாட்சியா எல்லாரும் முன்னாடியும் தேவன் வைப்பார். ஏதாவது மனுஷங்களை பார்த்து பயப்படுறீங்களா? அந்த மனுஷங்களை உங்களோட வாழ்க்கையில இருந்து நீக்கி போட்டு அவங்களால ஏற்பட்ட பிரச்சனைகள்ல இருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு வந்து தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில நீங்க எதை பார்த்து பயந்தாலும் சரி, அந்த பயத்துக்கான அந்த காரியத்தை, அந்த பிரச்சனைய, அந்த நபர்களை உங்களோட வாழ்க்கையிலிருந்து வேரோடு நீக்கி போட்டு அந்த பயத்தை எடுத்து போட்டு தேவன் உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி வைப்பார். அதனால நீங்க யாரை பார்த்தோ, எதை பார்த்தோ, எந்த வியாதியை பார்த்தோ, கடனை பார்த்தோ, மனுஷங்களை பார்த்தோ நீங்க பயப்படாம தேவனை மட்டும் நோக்கி பாருங்க. இந்த மாதத்துல தேவன் உங்களை மகிழ்ந்து களி கூறும்படியா செய்ய போறாரு. அதனால உங்களோட வேலை ஒண்ணுதான், அவரோட பாதத்துல அமருங்க, அவரை துதிங்க, அவரை பற்றி கொள்ளுங்க. மற்றதெல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். அதனால எதை பார்த்தும் பயப்படாம சந்தோஷமா இருங்க. தேவன் உங்களோட வாழ்க்கையில செய்ய போற காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படி ஆயத்தப்படுங்க. செலிப்ரேட் பண்ணும்படியா ரெடியா இருங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிழ செய்வார். இப்போ வாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து ஜெபிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கடந்த நாட்களிலும் எங்களை கண்மணியை போல நீர் பாதுகாத்து வந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. எல்லா விதமான வியாதிகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் ஆண்டவரே நீர் எங்களை மீட்டு பாதுகாத்து வந்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தை கூட காணும்படியா எங்களோட ஆயுஸ் நாட்களை கூட்டி தந்து இந்த நாளை காணும்படியா கிருபை செஞ்சிருக்கீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த புதிய மாதத்துல கூட பயப்படாத, நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு நீங்க எங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த மாதத்துல கூட நாங்க எதை பார்த்து
பயப்படுறோமோ அந்த காரியத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணி அந்த காரியத்தை எங்களோட வாழ்க்கையிலேருந்து நீக்கி போட்டு ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை எங்களோட வாழ்க்கையில் செய்து எங்களை மகிழும்படியாக நீங்கள் செய்கிறீங்களே, அதுக்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, இந்த மாதத்தில் கூட தகப்பனே இதை பார்க்குற கேட்குற ஒவ்வொருவரையும் உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. ஏசப்பா, எங்களோட தேவைகள் எல்லாம் நீங்கள் சந்திங்க தகப்பனே. ஏசப்பா, என்ன ஒரு விண்ணப்பத்தோடு உங்களை கண்ணோக்கி பார்த்தாலும் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுத்து ஆண்டவரை எல்லா கட்டுகள்ல இருந்தும் விடுதலையாக்கி எல்லா பலவீனங்களையும் நீக்கி போட்டு ஆண்டவரை எல்லா அடிக்ஷன்ஸ்ல இருந்தும் வெளியே கொண்டு வந்து உம்மை மாத்திரம் நோக்கி பார்க்க உம்மை மகிமைப்படுத்த உமக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ நீர் கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, என்ன நோக்கத்தோடு உங்களை ஆண்டவரையா அவங்க நோக்கி பார்த்தாலும் கடன் தொல்லையாக இருந்தாலும் வியாதியாக இருந்தாலும் எந்த ஒரு விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதில் ஒரு விடுதலையை தந்து அவங்கள ஆசீர்வதிங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த மாதம் முழுவதையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க தகப்பனே. போக்கிலும் வரத்திலும் எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, எங்கே போனாலும் வந்தாலும் ஆண்டவரே எங்களோட செயல்களில் ஆண்டவரே உங்களை மகிமைப்படுத்தும்படியாக எங்களோட செய்கைகள் இருக்கும்படியாக கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, எந்த ஒரு நஷ்டமோ நாசமோசமோ இழப்புகளோ பலவீனங்களோ வராதபடி உம்முடைய பாதுகாப்பின் கரத்தின் மூலமாக பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. இசப்பா, நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் எல்லாம் வாய்க்கும்படியாக கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, எங்கள் கூட யார் யார் பேசுகிறாங்களோ பார்க்குறாங்களோ பழகுறாங்களோ எங்கள் மூலமாக உங்களோட அன்பை ஆண்டவரே நாங்கள் வெளிப்படுத்தவும் எங்கள் மூலமாக உங்களை அவர்கள் பார்க்கவும் நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஏசப்பா, இந்த மாதத்துலேயும் மீதியான வேலையை நம்மளோட கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீரே பொறுப்படுத்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க, அப்படியே சுத்தத்தின்படி நடத்துங்க. நீ சீக்கிரம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். கெட் ரெடி டு செலிப்ரேட். அப்படி தேவன் உங்களோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும் போது அதை உங்களுக்குள்ளேயே வைத்து கொள்ளாம உங்க கூட இருக்கவங்க, உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, நீங்க போற சர்ச் அப்படின்னு நீங்க பார்க்குற எல்லாரிடத்துலையும் உங்களோட சாட்சியை தேவன் உங்களோட வாழ்க்கையில செஞ்ச அந்த அற்புதத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா உங்களோட சின்ன சாட்சியின் மூலமா அவங்களோட வாழ்க்கையே மாறும். அதனால் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ எல்லாரிடத்தையும் உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக இருங்க. அப்படி உங்களோட சாட்சியை இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆடியோவாவோ வீடியோவாவோ உங்களோட சாட்சியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாங்கள் அதை இந்த யூடியூப் சேனலில் கன்வே பண்ணிடுறோம். ஆனால் உங்கள் சாட்சியை மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்துடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். Praise Lord. I hope you all are happy in our Christ. By the grace of our God, we are entering into this new month. Our God has guided us, protected us, and He has taken care of all our needs, and He has done great things in our life. So before entering into this new month, sit in our God's presence for at least 30 minutes and praise Him, worship Him, spend time with Him, and start this new month in His presence so that this month will be a blessing to you. Come, now let's see what our God has promised us for this month. The promise was given by our God for this month is Joel chapter 2 verse 21. Fear not, be glad and rejoice, for the Lord will do great things. Amen. We all have fear about something in our life. Some people might be afraid of death. Some people might be afraid of diseases. Some people might be afraid of the debt that they have in their life. Likewise, we all have at least one thing in our life that we are afraid of. If we need to overcome that fear, then we should overcome the root cause of that fear. For example, if you are afraid of snake and there's a snake in front of you, what will you do? If you need to overcome the fear, you should kill the snake. But because of your fear, you will not even go near the snake. But instead of you, if someone kills that snake for you, you will not fear anymore. Likewise, in our life, whatever the fear we are facing, our God is going to destroy the root cause of those fear
so that we can overcome that fear. And when we overcome our fear, our God will bless us greatly and He will do great things in our life. So don't worry or don't be afraid of anything, because whatever makes you fear, our God is going to destroy those things and He is going to do great things in our life. If your fear is about your debt, don't worry, our God is going to help you financially, and in the upcoming days, you will be able to lend money to others. Our God will bless you greatly and He will make you to help others. If your fear is about your disease, our God is going to change all the medical reports, and whatever disease you might have, the doctors will not be able to find it in your body anymore. He will change all the situations and He will change all the medical reports and He will make you healthy. If your fear is about any person or the problem those person are causing, don't worry, our God will handle it. Our God will remove the person and the problem that person causes from your life, and He will bless you greatly. So whatever fear you have, our God is going to change the situation. He's going to turn the tables around, and He will make your fears fade away, and He will do great things in your life which will make you rejoice. So bundle up all your fear and your worries and throw it away and get ready to celebrate, because our God is going to do great things in your life and you are going to rejoice and you will not suffer anymore. And when our God does great things in your life, don't forget to share your testimony with everyone, because your testimony can change someone's life totally. So share your testimony to everyone and be a blessing in their life. If you would like to share your testimony on this YouTube channel, please contact us in the given WhatsApp number and we will convey your testimony in this channel. But don't forget to share your testimony. Get ready to celebrate, and God bless you all. Have a blessed month. Amen.